ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்றைக்கி ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கடாயில் ஒரு 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். பாஸ்தா ஒரு 2 கப் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் பாஸ்தா வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், அப்போ தான் பாஸ்தாவில் சால்ட் ஒட்டும். நல்லா தண்ணி பாயில் ஆகட்டும். ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஸ்டிக்கினஸ் ஆகாது. நான் பென்னே பாஸ்தா தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் நூடுல்ஸு, பாஸ்தா இதெல்லாம் பாயில் பண்ணும்போது ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ பாருங்கள், 10 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடுச்சு. நான் 2 கப் ஆஃப் பாஸ்தா எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தண்ணியை வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். பாஸ்தா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஆறட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். நீங்கள் அமுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் ஆகும், சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும் பாஸ்தா. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஆற வச்சு ஆயில் ஊற்றி நான் ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு கடாயில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டர் வேணுங்கிறவங்க பட்டர் போட்டுக்கலாம். நான் ஆயில் போட்டிருக்கேன். நம்ம கார்லிக் ஒரு 10 நம்பர் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். ஃபைனாக சாப் பண்ணது கார்லிக்கை போட்டிருக்கோம். ஜிஞ்சர் கம்மியாக ஒரு ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க, போட்டுக்கோங்க. 2 சில்லி எடுத்திருக்கேன், க்ரீன் சில்லி, பச்சை மிளகா, அதையும் நான் ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏற்கனவே பாஸ்தா கம்மியாக தான் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆனியன் இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். குடமிளகா நான் போட்டிருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க, அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிங்கன்னா அந்த பாஸ்தாவோட ஒட்டிட்டு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இல்லை வெஜிடபிள்ஸ் தனியாக பெருசாக தெரியும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் கேரட் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப குக் ஆகணும்னு தேவையில்லை, ஹாஃப் குக்காக இருந்தாவே நல்லாயிருக்கும். வெஜிடபிள்ஸ் பாருங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நான் சாஸ் ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ கெச்சப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு அளவு சொல்ல தெரியல. ஸோ உங்களுக்கு நிறையா சாஸியாக வேணும்னா நல்லா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக போதும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சோயா சாஸ், இது ஆப்ஷனல் தான், இது நல்லா டேஸ்ட் இருக்கும். நான் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கார்ன்ஃப்ளோர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த ஸ்டிக்கினஸாக இருக்கும், நல்லா ஒட்டும் அந்த இதெல்லாம் போயிட்டு. கார்ன்ஃப்ளோர் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். தண்ணியில் கரைச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தண்ணி கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கோங்க. எல்லாமே ஒன்றா போட்டு கலக்கிக்கலாம். இந்த எல்லாம் ஒன்றா வந்துருச்சு. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், ஒரு பபிள்ஸ் மாதிரி வரும்போது நம்ம பாஸ்தாவை போட்டுடலாம், வேக வச்சதை. அழகாக இருக்குது பாருங்கள், அந்த ரெட் கலருக்கும் அந்த ஒயிட்டுக்கும். ஸோ எல்லா பாஸ்தாவும் ஒன்றா போட்டாச்சு. நம்ம வேக வச்சது, ஆற வச்சதெல்லாம் வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கோம்ல, ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா வேணால் நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் இருக்குது, நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம் நீங்கள். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கே டெம்ப்ட் ஆகுது சாப்பிட்றதுக்கு. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபைனலாக ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் நான். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்னும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஃபைனலாக ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குது, சாஸியாக இருக்குது. நம்ம நிறையா சாஸ் போட்டோம்ல, டொமேட்டோ சாஸ் நிறையா போட்டனால நல்லா இருக்குது. ஸோ இப்போ நான் பெப்பர் பவுடரை ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் ஸ்பைசினஸ்க்கு. ஏன்னா நம்ம 2 சில்லி தான் போட்டிருக்கோம். ஸோ அதனால் பெப்பர் பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ், நீங்கள் காஞ்ச மிளகா வறுத்துட்டு கூட நீங்கள் அந்த மாதிரி பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது 2த்தையும் நல்லா போட்டு எல்லாத்துலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரே ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ அதுவும் கண்டிப்பாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொல்கிறேன். பிளேட்டிங் பண்ணி காமிக்கும்போது நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து கலக்கியாச்சு. இடத்துலையும் படுற மாதிரி இருக்குது. ஸோ இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. ஸோ லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்தது ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வேணுன்னா கொஞ்சம் போட்டிங்கன்னா அது செய்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போ பாருங்கள், அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் டன். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், பிளேட்டிங் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும், டெம்ட் ஆகும் உங்களுக்கு. இப்போ ஒரே ஒரு லாஸ்ட் இன்க்ரீடியண்ட் ஒன்று ஆட் பண்ணணும். பாருங்கள், நான் வந்து சீஸ் பிளாக் எடுத்து நல்லா க்ரியேட் பண்ணி அது மேலே ஆட் பண்ணுறேன். அந்த ஹீட்லேயே அது மெல்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆச்சி சமையல். பாய் பாய்.